இந்த மனசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதான் காரணம். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொண்டிருக்காமல் புறநிலை நிர்வாகத்தை சரிப்படுத்த முடியாது. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. நான் இப்ப 2 மைண்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். மைண்ட் கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. நிபந்தனைப்படுத்துதல், மனதை நிபந்தனைப்படுத்துதல். இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுறதுக்கு இங்க வந்தேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்க மைண்டை இப்ப கண்டிஷன் பண்றேன் பாருங்க. நான் பேசுறதுக்கு வரத்துக்கு முன்னால அருண் சார் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சார். லெமன் ஜூஸ் கொண்டாந்து வச்சார். அவர் ஜூஸ் வச்சுட்டு பக்கத்திலேயே ஒரு லெமன் வச்சார். நான் என்ன பண்ணேன், லெமனை எடுத்து கத்தியால் வெட்டி புழிஞ்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டுக்கிட்டது நான். உங்க வாயில் உமிழ்நீர் இருக்கிறதா? இதுதான் கண்டிஷனிங். மைண்ட் கண்டிஷனிங். மைண்ட் கண்டிஷன் ஆகும். நெவர் டெல் எனிதிங் நெகட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கலை, நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவ. மைண்ட் உடம்பு கவனிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஆல்வேஸ் டெல் குட் திங்ஸ். நீ நல்லவள், நீ வலிமையானவள், உனக்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. 800 கோடி மக்களில் நீ மிக மிக நல்லவள், மிக மிக ஆற்றல் வாய்ந்தவள். உனக்காகத்தான் இந்த குடும்பம் உனக்கு வைத்திருக்கிறது. இந்த குடும்பம் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீ புத்திசாலி. சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிஷன் ஆயிடுவீங்க.